திருப்பரங்குன்ற முருகனுக்கு. பெரியவர்களே, தாய்மார்களே, காலையிலிருந்து வீட்டு காவலில் வைத்திருந்தார்கள். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு 40 நிமிஷம் டிலே பண்ணி இங்க வந்துடப்படாதேன்னு சொல்லி டிலே பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம், ஸ்டாலினின் இந்து விரோத அரசிற்கு சொல்லுகிறேன், இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே. ஆனால் நம் எதிரிகள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல அறுபடை வீட்டிலே முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தை பங்கு போட அலைகின்ற இந்த ஹிந்து விரோத தீய கூட்டத்திற்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். முதல்ல வந்ததா முருகன் கோவில், இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே, அது முன்னாடி வந்ததா? யோசித்து பார்க்கணும். ஏன் இப்பொழுது ஏன் நடக்கிறது? ஸ்டாலின் வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக, திமுக வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக ஏன் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் கேட்கிறேன், இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் இந்த இந்து விரோத தீய அரசாங்கம், இந்த காவல்துறையும். ஏன்னா இந்த காவல்துறை, நான் ஏற்கனவே நேற்று பதிவு போட்டிருந்தேன், எல்லாரும் நமக்கு எதிராக பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை, அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க. நாளைக்கு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஊர்லயும் வழக்கு கொடுக்கணும். ஏன்னா 144 தடை உத்தரவு யார் போடலாம்? மேஜிஸ்ட்ரேட் போடலாம். எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர். நான் கேட்கிற இந்த கலெக்டரோட அதிகாரம் திருப்பூருக்கு வர இருக்கா? காரைக்குடி வர இருக்கா? சென்னை வர இருக்கா? இவரோட அதிகாரம் மதுரை மாநகருக்கு உள்ளதான மதுரை கலெக்டரோடு. அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள், வீட்டு சிறையில வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சட்டப்பிரிவு 21க்கு விரோதமாக, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக நம்மை சிறை வைத்திருக்கிறார்கள். ஒரு காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்டில் ஏற்ற வேண்டியது நம்மோட கடமை. இது இறுதி பாடமா இருக்கணும். இறுதி பாடம். இந்துக்களை தொடாது. ஏன்னா நவாஸ் கனி வந்தா நடுங்குது உங்களுக்கு காலு. மானங்கட்ட கூட்டம். நவாஸ் கனியின் கைக்கூலிகள் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டு இன்னைக்கு குறைஞ்சது 5 லட்சம் இந்துக்கள் கூடியிருப்பார்கள். பல்லாயிரக்கணக்கான இந்து நிர்வாகிகள், இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி எல்லாரையும் சிறையில் அடைச்சு வச்சிட்டு என்ன பண்றீங்க? இந்த சிக்கந்தர் என்கின்ற நபர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு. நான் மேல ஏறி காசி விஸ்வநாதரே தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்போ இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போனா? இதுக்கு பதில் வரணும். ஏன்னா மேல யாரும் குடி இல்ல. இன்னைக்கு என்ன சால்ஜாபு சொல்றான், நான் தர்காக்கு போறேன்னு. இல்ல, அன்னைக்கு அதுவும் இல்லையே. அப்ப ஏன் போனா? அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்றுதான் ஊரிலே எல்லோரும் பேசுகிறார்கள். அதனால நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா? இன்னொன்னு அரசாங்க ரெக்கார்டுல இருக்கு, அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்தில். கோரிப்பாளையத்தில் ஏற்கனவே ஒரு சமாதி இருந்தா மேல இருக்கிறது போலிதானே, பொய்தானே? நம்முடைய முருகனுடைய முதற் படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் தானே. அதனால இந்த சமயத்தில் நான் சொல்றேன், இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி விடுவார். முதல் படை வீட்டை கூறு போடுறதுக்கா யாருக்கு உரிமை இருக்கு? நீங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். 42ல முதல்ல முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கிறான். 44ல லாகூர்ல மாநாடு நடக்குது பிரிவினை கேட்டு. அப்ப முகமது அலி ஜின்னா சொன்னது என்ன? எய்தர் கன்சீடு பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார். ஒன்னு பாகிஸ்தான குடு, இல்ல உள்நாட்டு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னு. அப்பொழுது நம்முடைய சட்டமேதை பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் தான் தெளிவாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். கன்சீடிங் பாகிஸ்தான் will not solve this threat to civil war. பாகிஸ்தான் கொடுக்கின்ற காரணத்தால் நமக்கு இருக்கின்ற
உள்நாட்டு போர் அது போகாது. இட் வில் நாட் சால்வ். அதுதான் இப்ப தொடர்ந்து கொண்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 47க்கு முன்பாக இந்த நாட்டை பிரிவினை செய்யக்கூடாது என்று டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த சட்ட மேதை அவர் சொன்னார், பார்ட்டிஷன் வில் நாட் ரிசால்வ் தி த்ரெட் ஆஃப் சிவில் வார். அதுதான் இன்னைக்கு உள்நாட்டு யுத்தத்திற்கு இந்துக்களை வம்பிழுப்பதற்காக நவாஸ்கனி அங்க மேல போறாப்புல ஆடுகோழியோட. ஆகவே நாம இன்னைக்கே இது முளையிலேயே கிள்ளி எறியாவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும். இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாண்ட ஆரம்பமே. அயோத்தி இங்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். 26 அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடானு கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து நாம் உறுதியோடு இருப்போம், இந்து உறுதிப்பாடை உலகிற்கு காட்டுவோம் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.